அதுக்கு அடுத்தது இந்த இல்லுமினாட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ நோபடி நோஸ் ஹூ இஸ் இல்லுமினாட்டி. அப்படியெல்லாம் எந்த ஒரு இடத்துலயும் நாங்க போய் சேரலையே. எங்ககிட்ட யாரும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கையெழுத்து வாங்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ எப்படி உங்களோட சோல் அங்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுக்குறீங்க. இப்படி மரபு முருகேற்றப்பட்ட ஒரு ஆள் நீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலில கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். எப்பவுமே இப்படி இருக்கிற ஒரு இடத்துல தான் அந்த குழந்தை வரும். அ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்ல உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். நல்ல சிந்தனை திறன் இருக்கும். ரொம்ப நல்லவங்களா நீங்க இருப்பீங்க. ஏன்னா ஆல்கலைனா இருக்கிறதுனால. அப்போ நீங்க வந்து இவங்க கூட போய் சேருவீங்க. தொழில் ரீதியா மட்டும் தான் நீங்க எப்படி பார்த்தாலுமே இந்த மாரி நபர்களோட போய் சேருவீங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ உங்கள வந்து அ ஒரு பிரச்சனைக்குள்ள உட்படுத்திருவாங்க. உட்படுத்திட்டு அவங்களே தான் அத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுலருந்து அவங்களே உங்கள வெளில எடுப்பாங்க. வெளில எடுத்ததுக்கு அப்புறம், அ அவங்க வந்து அவங்களோட அ பிற மனுஷங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கூட உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் மாதிரி பில்ட் பண்ணி, அவங்க கூடவே உங்கள சேர்த்துப்பாங்க. இந்த பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு உங்க உறவினர்களோ, சொந்தக்காரங்களோ யாருமே உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா, உங்களுடைய உறவுகளுக்கே உங்கள வந்து பகையா மாற்றுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன நீங்க இவ்ளோ கஷ்டப்படுத்துனீங்கல்ல, எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நான் நெனைக்கும்போது, நீங்க எதுவுமே செய்யலல்ல. அப்ப உங்கள விட நான் பெரிய ஆளாகி காட்டுறேன். உங்களலாம் நான் எப்படி கால்ல போட்டு மிதிக்கிறேன் பாருங்க. உங்களலாம் நான் எப்படி கஷ்டப்படுத்துறேன் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிப்பீங்க. எதுக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வம்சாவழி வேர்க்கால்ல பொறந்ததற்கு காரணமே வந்து என்னோட ஃபேமிலி என்ன பண்ணிருக்கு, எனக்கு இந்த உடல குடுத்துருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுத்துருக்கோம் நம்ப. அவங்களையும் சேர்த்து நாம சுமந்து வெளியில எடுத்துட்டு வரோம். ஒரு அப்லிஃப்ட்மென்ட் குடுக்குறோம் அப்படின்றது தான் இருக்கணுமே தவிர, நாம என்ன பண்றோம், அந்த பர்ப்பஸையே மறந்துடுறோம். அதுதான் பேசிக் பர்ப்பஸ். அத நாம டோட்டலா மறந்துட்டு, அவங்க கூடயே சண்ட. யார் பேச்ச கேட்டுட்டு இந்த சூனியக்காரங்க, இல்ல சாமியார்கள் பேச்ச கேட்கறது. ஏன்னா டைரக்ட்டா இவங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இவங்க உங்ககிட்ட டைரக்ட்டா பேச மாட்டாங்க. நீங்க வந்து அவங்க வச்சு தான் உங்க ஃபேமிலியவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் மூளை வேலை செய்யாதே! செஞ்சிருந்தா எப்பவோ கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டோம்ல. எல்லாருமே அன்பா, ஒற்றுமையா இருந்திருப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பாண்டிங் இருக்காது. அத பிரிட்ஜ் பண்ணவும் விடவே மாட்டாங்க. உங்களுக்கும் மக்களுக்கும் நடுவுலயே ஒரு பாண்டிங் இருக்காது. அதையும் பிரிட்ஜ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா, எப்பவுமே அவங்கவங்க மேல வெறுப்ப காட்டுற மாரி தான் எல்லாருமே உங்ககிட்ட போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆனா நிஜமாலே நீங்க நேர்ல போய் பேசி பார்த்தீங்கன்னா, நீங்க அன்ப ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, உங்களோட ரிசீவர்ல ப்ராப்ளமா இருக்கும். நீங்க அன்ப ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, இங்க அன்ப கொடுக்கக்கூடிய மக்கள் அதிகம். எல்லாருடைய அல்டிமேட் தேவையுமே பார்த்தீங்கன்னா, அன்பு தானே தவிர, காசோ, பணமோ கிடையாது. ஸோ, இந்த வளர்ந்து வர, இல்ல வளர்ந்துட்ட அப்படின்னு உங்கள உணர வச்சுடுறாங்க இல்லையா? இந்த தட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் நார்மல் மக்களுக்குமே வளர்ந்து வர எவால்வ் ஆகக்கூடிய மக்களுக்குமே வந்து பெரிய கேப். அத பிரிட்ஜ் பண்ணவே விட மாட்டாங்க. அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத கூட, இவங்க உங்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது வாயிலா ஒரு சாடனமா அவங்க இருந்து தான் சொல்லுவாங்க. உங்கள வந்து மக்கள் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. உங்க மொபைல்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? முதல்ல. இங்க இது நடக்குது, அங்க இது நடக்குது, இங்க உங்கள பத்தி இப்படி சொல்றாங்க. நெறைய பேர் நெறைய செலிபிரிட்டீஸ் பத்தி எல்லாம் அ அ சொசைட்டில பெரிய ஆளா இருக்கக்கூடிய பிசினஸ் இவங்கள பத்தியெல்லாம் மக்கள் இப்படிதான் சொல்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க வழியா தான் இது போது. தெரிய வருது இல்லையா? நீங்க நேரடியா யாரையும் சந்திக்கல. அப்போ நீங்க சந்திச்சா தான் உங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. எது உண்மை அப்படின்னு.
எப்போ உங்க ஃபேமிலிய விட்டு நீங்க வந்து தனியா வர்றீங்களோ, அப்போ நீங்க பலவீனப்படுறீங்க. எப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப், மேரிட்டல் லைஃப்ல விரிசல் விழுதோ, உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மேரிட்டல் லைஃப் வந்து நீங்க வாழற மாதிரி அவங்க விடவே மாட்டாங்க. அதுதான் உங்க ஆராவ நல்லா டிப்ளீட் பண்ணும். அப்பதான் நீங்க டோபமைன வேறு வகையில தேடுவீங்க. அப்போதான் உங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் அவங்க உங்கள அ அ பாவையா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அவங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்றீங்க. உங்களுக்கு வந்து வேறு ஒரு வகையில யோசிச்சு பாருங்க. வேறு ஒரு வகையில உங்களுக்கு வந்து பெருமை, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை இதெல்லாம் வந்து அவங்க ஈட்டி குடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க? இவங்க கூட இருக்கிறதுனாலயும், இந்த அடையாளத்த நான் போர்த்தி இருக்கிறதுனாலயும் தான் எனக்கு இந்த மரியாதை கிடைக்குது, எனக்கு இந்த கௌரவம் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த அடையாளத்துக்காக நீங்க உழைப்பீங்க. அந்த அடையாளத்துக்காக நீங்க நிற்பீங்க. ஆனா உண்மையான அன்பும், காதலும் உங்க துணைவர்கிட்ட இருந்தோ, துணைவி கிட்ட இருந்தோ உங்களுக்கு கிடைச்சிருந்தா, ஊர்ல யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? சீரியஸா சொல்றேன். ஊர்ல யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? எது சரியோ, எது கரெக்ட்டோ அதுக்கு தான் நான் நிப்பேன்னு நிப்பீங்க. உங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. உண்மை அதுதான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க உங்கள புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும். அப்புறம் யாராவது உங்கள பத்தி தப்பா சொன்னா நீங்க அத செவி கொடுத்து கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. யாராவது வேற ஏதாவது தப்பான விஷயத்த செய்யுங்கன்னு சொன்னா செய்வீங்களா? செய்ய மாட்டோம். ஏன் செய்யணும்னு கேட்போம். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்குற ஒரு விஷயத்த நான் ஏன் செய்யணும்னு கேட்போம். அண்ட் உங்களுக்கு ஒரு லவ் இங்கேருந்து கிடைக்கிறதுனால ஒரு செயின் ரியாக்ஷன், ஒரு இன்ஃபினைட் எனர்ஜி ஃபீல்ட் நல்லா இருக்குன்றதுனாலயும், ஆரா ஆம்பிளிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறதுனாலயும், நல்லா பாருங்க. ஆரா ஆம்பிளிஃபை ஆயிருக்குன்னா, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கு. பிரெயினுக்கு நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பீங்க. அப்ப எது சரி, எது தப்புன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ண மாட்டீங்க. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டீங்க. கெட்ட விஷயங்கள்ல ஈடுபட மாட்டீங்க. அதனால தான் அதுல உங்கள பலவீனப்படுத்திருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டமா சேர்ந்து அவங்க சில தவறுகள செய்வாங்க. எப்பவுமே தனி நபரா ஒருத்தர் இருக்கும்போது, அவங்க மொராலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா, நீங்க ஒரு கூட்டமா இருக்கும்போது, ஏதாவது ஒரு தவறு செய்றீங்கன்னா, அதுக்குள்ள குற்ற உணர்ச்சியே வராது. மேலும் மேலும் அத செய்வீங்க. அந்த டோப்பமைன் அதுல கிடைக்கிற டோப்பமைன் உங்களுக்கு மேலும் மேலும் அது இன்னும் நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். இன்னும் வேற ஏதாவது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள அ எவ்ளோ வேணுமோ ஒரு இன மக்களா இருக்கட்டும், அ ஒரு தனிநபரா இருக்கட்டும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி ரசிக்கிற அந்த மனப்பான்மைய வந்து உங்களுக்குள்ள செலுத்திருவாங்க, விதைச்சிருவாங்க. அண்ட் இந்த மனப்பான்மை எவால்வ் ஆன ஒரு சோலுடைய மனப்பான்மை கிடையாது. எவால்வ் ஆன ஒரு சோலுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனோ, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்களோ, செயல்முறையோ, இல்ல அதற்கான பெர்செப்ஷனோ அது கிடையாது. உங்களோட பெர்செப்ஷன் டோட்டலா அந்த இடத்துல கரப்ட் ஆயிடும். இப்படிதான் நீங்க உங்க சோல வந்து டெவிலுக்கு விப்பீங்க. நீங்க கையெழுத்து போட்டெல்லாம் விக்க மாட்டீங்க. ஆனா நீங்க பண்ற செயல்கள் வந்து மாறிடும். உங்களுடைய எண்ணங்கள் மாறும். உங்களோட கண்ணோட்டமே மாறிடும். இப்படிதான் நீங்க எப்படி அந்த சோல டெவிலுக்கு விக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இதுதான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறுகள் செய்யறதுல வந்து சமரசமா போனவங்களும், இத கண்டுக்காதவங்களும், அவங்களோட சேர்ந்து இசையக்கூடிய நபர்களையுமே அவங்க மேலும் மேலும் தூக்கி விடுவாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியிலயும், சமூகத்துல மிகப்பெரிய மரியாதைய வரவழைக்கிற வகையிலயுமே, அவங்க நெட்வொர்க்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர். அதுலயும் யாராவது ஒரு சில பேர் முண்டித்தனத்தோட, நான் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு கெட்டது வராது. எனக்கு கெட்டதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்ல. என்னால என்ன மாத்திக்க முடியாது. அப்படின்னு இருந்தாங்கன்னா, அதுவும் அவங்க கிட்ட இருந்து ஜெனடிக் அப்டேட் வருது அப்படின்றப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நல்லவங்களாவே வாழ விட்டா, அவங்களோட மக்கள் எல்லாம் இசைவாங்கன்றது தான் அர்த்தம். அவங்கள நல்லாவே வாழ விட மாட்டாங்க. கஷ்டப்படுத்தி
நோய் உண்டாக்கி அந்த ஜெனட்டிக் அப்டேட் வர வரைக்கும் பார்ப்பாங்க. வந்த உடனே ஜெனட்டிக் அப்டேட் மட்டும் எடுத்துப்பாங்க. வாழ விட மாட்டாங்க. ஏன்னா நீ வாழ்ந்தாதான் ஒன்று எங்களை மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க அவங்க. அவங்கள மாதிரினா கொஞ்சம் கேவலமாக வாழணும். ஏன் அதை கேவலம் அப்படின்ற இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பல. பட் ஸ்டில் வேற எப்படி இதை விவரிக்கிறதுன்னு தெரியல. நம்ம இங்க வந்து வாழறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான். இந்த இடத்துல நம்ம உடல் எடுத்திருக்கோம்னா அது நம்ம வாழ்ந்து மரபுல இலக்கணம் எழுதி நம்ம மரபை கடத்தணும் அப்படிங்கிறது தான். அதுல மாற்றம் செஞ்சு வாழ்ந்தாதான் இங்க காசு பணம் இதெல்லாம் இருக்கும். நீ இப்படிதான் வாழணும்னு சொல்ற ஒரு விஷயம் கேவலம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கு ஒத்து போறவங்க இங்க வாழ்வாங்க, நல்லா வாழ்வாங்க, சகல வசதிகளோட வாழ்வாங்க. யார் அதுக்கு ஒத்து போகலையோ, யாரு நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. ஒத்து போறவங்களுக்கு இந்த சொசைட்டில ஏதோ ஒரு இடம், இதான் உனக்கான இடம் அப்படின்னு கொடுத்து அவங்கள கௌரவிக்க தவறுறதே கிடையாது. பணம் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க தான் பணத்தை அச்சடிக்கிறாங்க. பணம் பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ வேணா ஒருத்தங்களை பணக்காரன் ஆக்கலாம், எவ்வளோ வேணா ஒருத்தங்களை பணம் இல்லாம போய் அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம். ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசே வராது. இவங்களோட குணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும். கூட்டு குடும்பம் கூட இல்லை, ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையே வந்து இவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. இண்டிபெண்ட் என்ன இண்டிபெண்ட் டூ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எப்படிப்பட்ட உளவியல் மாற்றத்தை மனதுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுமா? இவங்க ஒரு ஃபேமிலி செட்டப்போட வாழவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது வராது. மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த மனநிலை வந்து வராது. அடுத்தவங்க இவங்க கிட்ட அதீத பணம் இருக்கும். இருந்தாலும் அடுத்தவன் அந்த கொஞ்சம் அவனுக்கு தேவைப்படுற அந்த கொஞ்சம் பணத்தையுமே அவங்க இவங்க கிட்ட கேட்கணுன்ற சூழ்நிலைக்கு வைப்பாங்க. அதை பார்த்து ரசிப்பாங்க. நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மனப்பான்மையெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். நீங்க நினைக்கலாம், இவங்க எவ்வளவோ நம்மளை விட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் அவங்களுக்கு டோப்பமைன் தருது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபேமிலி லைஃப், மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்காது. அப்ப அவங்களுக்கான டோப்பமைனை அவங்க இந்த வழியில தேர்ந்தெடுத்துப்பாங்க. இது ஒரு தனி நபருடைய குறையோ குற்றமோ கிடையாது. இந்த சொசைட்டில அன்றாடம் நடக்குது. நம்ம எல்லாருமே கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்தால் அது நடக்கவே நடக்காது. யாரையும் நான் சாடல் முன் வைக்கணும் இவங்க மேலே அப்படின்றதுக்காக சொல்லலை. பாருங்க, ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தால் இது எல்லாமே சொசைட்டியில் நடக்கிற அத்தனை கிரைம்ஸுமே காணாமல் போயிடும், நடக்காது. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டா பிரச்சனையே இருக்காது இங்கே. ஆனால் பிரச்சனையே இல்லைன்னா எப்படி எவால்வ் ஆவீங்கன்னு கேட்கலாம் அடுத்த கட்டத்துக்கு. அதுக்கு ஆக்கப்பூர்வமான களம் அமைப்பு எப்படி செய்யணுங்கிறதையும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். இவங்க ரூயின் பண்ணுறது உங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இன்னொன்று உங்களுடைய மேரேஜ் லைஃப். இது ரூயின் பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்த ஒரு பெண்ணோ ஆணோ இவங்கள அவங்க கலைத்துறைக்கு இழுக்கிறாங்க. கலைத்துறையில் இழுத்து நிறைய பேரோட சேர்ந்து நடிக்க விடுறாங்க. அப்போ அவங்க எண்ணங்களால தான் அவங்க மரபுல என்ன எழுதுறாங்க, அவங்க இலக்கணம் எழுதி அந்த மரபு வந்து கடத்துறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழர்களுடைய மரபறிவில் இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிற தன்மையும் எத்தனையோ பல கலைகளுமே ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே இப்போ வரைக்கும் மீட்டெடுக்கப்படவே இல்லை. ஆனால் இப்போ மரபு முருகேற்றப்பட்ட இந்த நிலையில நம்மளால மீட்டெடுக்க முடியும்.
இந்த உண்மையை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. எந்த திரைத்துறையில இருக்கிறவங்களும் உங்களுடைய மரபறிவை பத்தியும், உங்களுடைய மரபினுடைய வீரியமும், பலம், உங்களுடைய கலைகள பத்தியுமே அவங்க வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து அறியாமையில இருக்கிற வரைக்கும் தான் உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலேயே உங்கள பற்றின அறிவு உங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாரியான மரபறிவ மீட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள கொண்டு போய் கலைத்துறையில விட்டு நடிக்க வைக்கிறது. எவ்ளோ உண்மையா இருக்கோமோ, அத பொறுத்து தான் நம்மளுடைய இலக்கணம் எழுதும் தன்மை. அதனோடு தான் எல்லாருமே இசைவாங்க. நாம உண்மையா இருக்க இருக்க நாம இயற்கையோடு இசைவோம். தமிழரோட பண்பாடே பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத ஆற்றல வந்து கும்பிடுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க பஞ்சபூதங்களோட இசையணும். உடம்பும் ஈத்தரால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இசையணும் அப்படின்னா, நீங்க உண்மையா இருக்கணும். நடிக்க கத்துக்கிறீங்க அப்படின்னும் போதும் பரவால்ல. உங்களோட நியூரல் நெட்வொர்க் அதுக்கு இசையுது அப்படின்னும் போது, ஒரு உணர்வ வெளிப்படுத்துது. இசையுது அப்படின்னும் போது, ஓகே. அது கரெக்ட்டா தான் இருக்கு. வெளியில ஒரு மாதிரியும், உள்ள ஒரு மாதிரி நடிச்சா தான் உங்களால இயற்கையோட இசைய முடியாது. ஆனா, இது வந்து படங்கள்ல நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாரி நடிக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க என்னவா இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு குழப்பமான ஒரு மனப்பான்மை இருக்கும். கடைசியில நீங்க யாருன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது தான் வருமே தவிர, தனித்துவமா நீங்க யார் அப்படின்றத மரபுல எழுதுறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கொடுக்கப்படல. ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே உங்கள வச்சிருப்பாங்க. அதுவும் முக்கியமா இந்த 15 வயதிலிருந்து இந்த 30, 40 வயது வரைக்கும். அப்ப நீங்க எழுதுறது நல்லா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? உங்களோட டவர் வந்து நல்லா வேலை செய்யும்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜெனடிக் அப்டேட்டே நீங்க குடுப்பீங்க. ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். அந்த டைம்ல போய் உங்க உடம்புல வந்து உணர்வு ரீதியா நெறைய ஒரு குழப்பங்கள குடுத்துட்டே இருந்தாங்கன்னா, கடைசியில எது நீங்க இப்படிதான் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப நீங்க என்ன மரப கடத்துவீங்க? அதற்கு மேல பிசினஸ் பீப்பிள். பிசினஸ்க்காக ஓடணும். போட்டி, பொறாமை, பொய், வஞ்சகம். இதுதான். இங்க பொய் சொல்லலனாலும், ஏமாத்தலனாலும் பொழைக்கவே முடியாது. நம்பர் கேம்ஸ் தான் விளையாடணும். என்கிட்ட எவ்ளோ நம்பர் இருக்குன்றதுல தான் எனக்கு பெருமை. சரி, உங்ககிட்ட எவ்ளோ நம்பர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு பெருமை. ஆனா, அது வெறும் அச்சிடப்பட்ட காகிதங்கள் தான் இன்னொரு நபருக்கு. அப்போ உங்களோட பிரையாரிட்டீஸ நீங்க தான் முடிவு பண்றீங்க. இப்போ உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்றேன். உங்களுடைய அப்பா, அம்மாக்கு இன்ன குணங்கள் இருந்ததா? அதனால அங்க உருவாக்கப்பட்ட ஒரு உடலுக்கு, உங்களுடைய ஆன்மா அங்க உள்ள செல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லையா? இப்போ உங்களுடைய குணத்தையே நீங்க மாற்றி அமைச்சு திரிபாக்கியிருக்கீங்க. உங்களோட குழந்தைக்கு அப்படி ஒரு சொசைட்டிய தான் நீங்க கட்டமைச்சும் குடுத்துருக்கீங்க. நம்ம தான் நம்ம சொசைட்டிய கட்டமைக்கிறோம். அதே இடத்துல தான் நம்மளோட குழந்தைங்க நாளைக்கு வாழுது. அவங்களோட குணம் இத விட மோசமா திரிபடையும். அப்போ அவங்களுக்கு பொறக்கிற குழந்தைங்க? அப்போ இதே வழியில இன்னும் மோசமா ஒருத்தங்களோட குணமும் திரிபடைஞ்சுட்டே போச்சுன்னா, எவல்யூஷனுக்கு பின்னோக்கி அந்த கான்ஷியஸ்னஸ் போகுது அப்படின்னா, என்னாகும்? உடல்கள் மோசமா தான் வரும். மூளை செயல்திறனும் மோசமா தான் வரும். ஏன்னா, அவங்க அமிலத்தை சார்ந்த அமில சுரப்பிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடிய வகையில அது இயங்குற மாதிரியான உணர்வுகள தான் நீங்க முக்கியத்துவம் குடுத்து வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க உடம்புல. குழந்தைங்களுக்கும் அப்படிதான் போகும். திருப்பி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவங்க குடுத்து வச்ச ஜெனடிக் அப்டேட்ட ரிவர்ஸ்ல திருப்பி நீங்களே
அதில் மண்ணள்ளி போட்டு திருப்பி அடுத்தடுத்த சந்ததிக்கு நோய் வர மாதிரி பார்க்குறீங்க. இது சைக்கிளாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்களா, அடுத்தது ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஆரோக்கியம் குறையும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுட்டே தான் போவாங்க. திருப்பியும் அங்கே ஒரு ஜெனட்டிக் அப்டேட் வரும். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் விதைச்சதை நீங்கள் தான் அறுவடை செய்யணும். உங்கள் வழி தானே. சரி, உங்கள் வழி இல்லை, உங்கள் வழி இல்லாமல் மாற்றிட்டீங்க. உங்களை விட நீங்கள் இப்போ எடுத்த உடல் வந்து நல்ல ஆல்கலைனாக இருக்கா, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆல்கலைன் உடல் வரணும்ல, அது வரல. உங்களுக்கு எங்கேருந்து உடம்பு கிடைக்கும்? ஒரு கான்ஷியஸ்னஸ் இங்கே ஒரு உடல் எடுக்கணும்னா அதற்குண்டான தரவுகளும் அதோட அந்த ஃப்ரீக்குவன்சியோ இந்த உடலில் இருக்கக்கூடிய தரவுகளும் ஒத்து செஞ்சால் மட்டும்தான் அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த உடம்பை எடுக்க முடியும். இப்போ எப்படி எடுப்பீங்க? நாளைக்கு உங்களுக்கே இங்கே இடம் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வெறும் நம்பர்ஸை வச்சோம் பணத்தை வச்சோம் என்ன பண்ண போகிறோம் எல்லாரும்? இன்னது கெட்டது இன்னது சரின்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மூளை வளர்ந்துருக்கு, இந்த மூளை செயல்திறன் இருக்குன்றது தான் கான்ஷியஸ்னஸோட எவல்யூஷனே. எனக்கு கெட்டது சரியெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் காசு வச்சுருக்கேன், நான் பணம் வச்சுருக்கேன், அதனால நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இதோட வீழ்ச்சி. நீங்கள் பின்னோக்கி போயிட்டுருக்கீங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து அவங்க இறங்க போகிறது இல்லையே, புரியுதா? இந்த சுழற்சிக்குள்ள அவங்க இறங்க போகிறது கிடையாது. அவங்க சேஃபாக அவங்களுக்கான ஒரு பிளட் லைனை உருவாக்கி அதில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் இந்த சுழற்சிக்குள்ளே போயிட்டு போயிட்டு வருவீங்க. அப்போது நீங்கள் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. டெம்பரவரி டோபமைனுக்காக அடுத்தவனை நீங்கள் கஷ்டப்படுத்தி ரசிக்கிறது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு சமம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் தான் அவங்க, அவங்க தான் நீங்கள். இங்கே எல்லாருமே ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். நீங்கள் ஒருத்தங்களை திட்டினாலும் உங்களை தான் நீங்கள் திட்டிக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தங்களை காயப்படுத்தினாலும் உங்களை நீங்கள் தான் காயப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்த்தாலும் உங்களை நீங்கள் அப்படி பண்ணிக்கிறீங்க. இதுதான் கருமான்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. நீ என்ன பண்ணுறியோ உனக்கு அது திரும்ப வரும்னு. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளாம் ரொம்ப சிவிலைஸ்டாக ஆகிட்டோம்ல. நம்மளாம் ரொம்ப ஒரு நாகரிகமான மக்களாக மாறிட்டோம். எந்த அளவுக்கு அப்படின்னா தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் எழாத அளவுக்கு. தப்புனா தப்பு, அதை சொல்லணும். சொன்னால் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. எது தப்புன்னு சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களா? இல்லை, எனக்கு இது எங்கேருந்து இந்த ஒரு உணர்வு வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப நாள் கேள்வி எனக்கு. இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் இதை உருவாக்கிட்டேன், இந்த சிஸ்டம் எதிர்த்து உன்னால் கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் உளவியல் ரீதியாக உங்களை அடிமைப்படுத்தி பயமுறுத்தி வேற வச்சுருக்காங்க. அது நீங்கள் வெளிக்காட்டாமல் ரொம்ப நாகரீகமாக அந்த நாகரீகன்ற பேரில் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. தான் கையாலேயே தான் விரலாலேயே தான் கண்ணை குத்திக்கிறதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் உங்களுடைய மரபில் முருகேற்றப்பட்ட மரபாக ஒரு பெண்ணோ ஆணோ அங்கே வராங்க, ஜெனட்டிக் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சூனியக்காரங்களும் சாமியாருங்களும் குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் உண்டு பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்கிட்ட இன்னொரு குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறது, இன்னமும் உங்கள் குடும்பம் தான் ரொம்ப நல்ல குடும்பன்ற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வேற வேற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பாக சொல்கிறது. நம்ம எப்படி இருக்கோமோ அதே ரத்தம் தானே அவங்களும், கிட்டத்தட்ட அவங்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. பேசிக் அறிவு தானே இது. ஆனால் கேட்க மாட்டீங்க. ஹிப்னோடைஸ் பண்ணுவாங்க, மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. அது பிரெயின் கண்ட்ரோல் தான், அது மைண்ட் கேம்ஸ் டோட்டலாக. நான் அதை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது அந்த பர்செப்ஷனே உங்களுக்கு மாற்றிடுவாங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து சப்சம் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஈவென்ச்சுவலி அவங்கள அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டுப்பீங்க.
உங்கள வந்து ஃபேமிலிக்குள்ள சண்டை போட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சமூகத்துல ஜாதிக்குள்ள சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நாட்டுக்குள்ள மத அடையாளங்கள், வேறு சில அடையாளங்கள வச்சு மோதிக்கிடா மாரி பண்ணிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆக மொத்தம் நீங்க சேர்ந்து வாழ்ந்துடவே கூடாது. நீங்க அன்பா சேர்ந்து வாழ்ந்துட்டா, ஐயோ! அஸ்திவாரமே போயிடுமே! மரபு முருகேர்னு ஒரு ஆணோ, பெண்ணோ அங்க பிறக்குறாங்கன்னா, அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா, நீங்க எல்லாருமே நல்லா வாழ்ந்துருவீங்கல்ல? இதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அவங்க வாழ்க்கைய சொந்தக்காரங்கள வச்சே கெடுக்க வைப்பாங்க. நீங்களும் உங்க கையாலே உங்க கண்ண நல்லா குத்திப்பீங்க. ஏன்னா, நீங்க அப்கிரேட் ஆகுறதுக்கு ஒரே வழி அந்த மரபுல வந்த பெண்ணோ, ஆணோ நல்லா சேர்ந்து வாழறது தான். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஏற்பட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா அப்கிரேட் ஆவாங்க. இது ஆற்றல்ல நடக்கும். இப்போ என்எல்பி எப்படி பண்றீங்க? அதே மாதிரி தான். அது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு குணத்த நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான். இது ஒரு அ எல்லாருமே ஒரு டவர் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமா இசைவாங்க. ஒருத்தங்க அவங்க ஃபேமிலி லைன்லேருந்து நல்லா வந்துட்டா போதும். அடுத்தவங்க எல்லாருமே நல்லா வருவாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள நெறைய பூசல்கள இவங்க ஏற்படுத்துவாங்க. இவங்களையும் ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க. இவங்கள ஒரு குழப்ப மனப்பான்மையிலேயே வச்சிருப்பாங்க. தெளிவா இவங்க பார்க்காத மாரி. அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இந்த சமூகத்துல ஒரு இடமும் குடுத்து, அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் குடுத்து, அவங்கள வேற யாரோ ஒருத்தங்களுக்கு திருமணம் இதுக்கப்புறம் இது ஒரு பொய். போன ஜென்ம கத, முன்னாடி ஜென்ம கத. அதுக்கப்புறம் நீங்க 2 கல்யாணம் பண்ணா தான் நல்லா வருவீங்க. 3 கல்யாணம் பண்ணா தான் நல்லா அது என்ன 2 கல்யாணம் எனக்கு புரியல. உங்களுடைய பர்த் சார்ட்ல இருக்கக்கூடியது உங்களுடைய கெமிக்கல் காம்போசிஷன். எப்போ நீங்க கண்ண தொறக்குறீங்களோ, அப்பவே நீங்க ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ஆல்கலைன் பேட்டரி மாதிரி உடம்பு வேலை செய்ய லைட்ஸ் நல்லா இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் லைட். அது இருக்க நீங்க பேலன்ஸ் ஆயிட்டீங்கன்னா, ஜாதகம் வேலை செய்யாது. ஜாதகம் வேலையே செய்யாது. அப்புறம் எப்படி உட்காந்து உங்களுக்கு இந்த மாதிரி, அந்த மாதிரின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அத நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஜாதகம் உண்மையா, பொய்யா? ஜோசியம் உண்மையா, பொய்யான்னா, பிரசன்னம் பார்க்குறது, இந்த பல வருஷமா நான் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அந்த ஜாதகம் பார்த்து சொல்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களோட இசையும். ஒரு 140 பேருடைய வாழ்க்கைய நீங்க பார்த்துட்டீங்க, படிச்சுட்டீங்கன்னா, அதற்கப்புறம் நீங்க முதலாவது நபரா பார்க்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்தத நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தானா தெரியும். நீங்க சொல்லிடுவீங்க. ஏன்னா, அத்தன பேரோட பேட்டர்ன்ஸ நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னும்போது, இவங்களுக்கு அதுக்கப்புறம் இதான் நடந்தது. இவங்களுக்கு அதுக்கப்புறம் இதான் நடந்தது. இவங்களுக்கும் அதுக்கடுத்து இந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க இதுல இல்ல இந்தந்த வழியில போனா, அடுத்தடுத்து இன்னென்னது நடக்கும்ன்றது பேசிக் காம்படிஷன். பேசிக் அப்படி யோசிக்க மூளைக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, யாரால வேணாலும் சொல்ல முடியும். ஸோ ஜாதகம் பார்த்து சொல்றது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1% அதனால வந்து நாம அத ப்ரிஃபர் பண்றோம். பட் அவங்க சொல்றது தான் சரி அப்படின்னும் ஆயிடாது. எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க முடியும். இப்படி பிளாக் மேஜிக்கோ, இல்ல ஜாதகம், ஜோசியம், சாமியார் அப்படின்ற மாதிரியான வேடங்கள்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு கெடுதல் நெறைய நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்றேன். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அத பிரிச்சு பார்க்குற அளவுக்கு மூளை செயல்திறன் தான் நெறைய பேருக்கு இல்ல போல. அத மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி வரக்கூடிய இந்த பெண்களையும், ஆண்களையும் வாழ விடாம பண்ணி, சில பேரெல்லாம் அவங்களே கொலை செய்ற அளவுக்கு தூண்டியிருக்காங்க. மைண்ட் மாறும். மைண்ட் அப்படியே மாறிடும். ஜாதி வெறியில கொலை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒருத்தர் ஃபேமிலிக்குள்ளே அடிச்சுட்டு சாகுறது, இந்த மாதிரி எல்லாம். எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். இது பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் அந்த குடும்ப வம்சாவழியில வந்து குழந்தைகளே பிறக்காது. பிறக்காம போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்கு வந்து ரொம்ப ரேரா பெண் குழந்தைகள் பிறக்கும். ஸோ இது நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கேட்டா உங்க ஃபேமிலியில யாரோ பாம்பு அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யாரு மரபு முருகேற்றப்பட்டு அந்த இடத்துல ஒருத்தங்க வந்தாங்களோ அவங்க தான் உங்க குலதெய்வமே. அந்த பெண்களையும் ஆண்களையும் வாழவே விடுறது கிடையாது. பெண்ணை கண்டிப்பா கஷ்டப்படுத்திடுறது, வாழ விடாம பண்ணிடுறது. நீங்க பாத்தீங்கன்னா பெண் தெய்வம் கோயில்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே வாழ விடாம பண்ணவங்க. இப்போ சென்னைக்கு உங்களுக்கு காவல் தெய்வம்னு பாத்தீங்கன்னா சென்னி, பேரிஸ் காளிகாம்பாள். ஸோ எல்லாருடைய கதையுமே ரிலேட்டடா தான் இருக்கும். அவங்கள வந்து வாழவே விட மாட்டாங்க. அவங்க வாழ்ந்தாதான் அடுத்த தலைமுறையே நல்லா வாழ்ந்துருவாங்கல்ல. அவங்கள வாழ விடாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதனால ரொம்ப கஷ்டம் வந்துடும். ஒரு ஜெனட்டிக் அப்டேட்டே போனதுக்கு அப்புறம் நோய்வாய்ப்படுறது, அவங்களுடைய வம்சாவளி தழைக்காம போறது, இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோவில் கட்டிடுவாங்க. பரிகாரம் வேற என்னவா இருக்க முடியும்? கோவில்ல கட்டினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரப்போகுது அந்த இடத்துல. அந்த பொண்ணோட பேர்ல ஒரு கோவில் கட்டிடுவாங்க. கட்டி வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் சுற்றி வந்து அந்த சாமியை கும்பிடுவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைய பேர் சுத்த அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு கோயில் இயங்குது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இவங்களுக்கு வம்சாவழி தழைக்கும். ஆனால் பெண் சாபம் தான் இங்கே எல்லாருக்குமே இவங்க தொடர்ந்து செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை சைக்கிள்ஸ்லேயே சுத்த விடுவாங்க. எந்த ஒரு சமூகம் பெண்ணை நல்லா பார்க்குது, எந்த ஒரு சமூகம் அங்கே பெண் தனி ஆண் தனி இல்லைங்க. ஆன்மா, எல்லாமே ஆன்மா. யோசிச்சு பாருங்க, 2 பேர் ஒரு ஆண் பெண் சேர்ந்து காதலிச்சு அவங்களாலதான் அடுத்தடுத்த தலைமுறைகளே வருது. நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க வாழறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது அந்த சமூக கட்டமைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்குமே விரோதத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை அங்க இருக்கும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். பெண்ணுக்கான கெமிக்கல்ஸ் இன்னது, இப்படி இருந்தாதான் பெண் வந்து நல்லா இயங்குவாங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போலதான் இந்த இயங்கியலே படைக்கப்பட்டிருக்கு. ஆணுக்கான கெமிக்கல்ஸ் வந்து இன்னது, இப்படியெல்லாம் இங்க சுற்றுச்சூழல் இருந்தாதான் ஒரு ஆணுக்கு சௌகரியமா இருக்கும் அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்குன்ற மாதிரி தான் இங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஆணா இருக்கிறதும் பெண் பெண்ணா இருக்கிறதும் அதுக்குமே ஒரு பேலன்ஸ் ரேஷியோ இருக்கு. அந்த பேலன்ஸ், அந்த கெமிக்கல் பேலன்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்னுன்னு சொல்றீங்க, நீங்க ஈஸியா சொல்றீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் சன்னுன்னு ஒன்று வச்சுட்டு நீங்க 3 இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ உடம்புக்குள்ள எப்படி கெமிக்கல்ஸ் மாறும்? கண்டிப்பா மாறும். அதே மாதிரிதான் இது ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இதுல வந்து ஆணா இருந்தா பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கலாம், பெண் பெண்ணா இருந்தா அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப ஒரு அபரிமிதமான ஆற்றல் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படும். இன்னொரு விஷயம், இவங்க 2 பேருமே சேர்ந்து எதை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்கும். அன்பா இருக்கும்போது உங்களால இந்த ரியாலிட்டியாவே மாற்ற முடியும், புரட்டி போட முடியும். உங்களால ரொம்ப பெரிய அளப்பரிய விஷயங்களை செய்ய முடியும். எந்த ஒரு ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, டெக்னாலஜியும் இயற்கையையும் சேர்த்து நாம் வந்து என்ஜாய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எப்படி செய்யக்கூடாதுன்றதையும் நாங்கள் சொல்லியிருப்பேன். அதனால் என்ன விளைவுகள் வருன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே என்னால் நேரடியாக சொல்ல முடியல, அதனால் மறைமுகமாக சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து அது புரியல. ஏதாவது இது இந்த விஷயம்லாம் நல்லது அப்படின்னு சொன்னால் ஓகே நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லாமல் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வளம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. ஸோ அதனால தான் செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக இவ்வளோ விஷயம் நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லும்போது, ஓ இவ்வளோ விஷயம் அதெல்லாம் வச்சு செய்ய முடியுமா,
அப்ப அதெல்லாம் இல்லாம, அத விட இந்த உடல் வந்து ரொம்ப பெரிய ஒரு டவர். நீங்க வார்டன் கிளிஃப் டவர பத்தி பேசுறீங்க. நம்ம உடல் அத விட ரொம்ப நல்லா இயங்கும். நம்ம உடம்போட பொட்டன்ஷியல் அத விட அளப்பரியது. ஸோ, அதெல்லாம் இல்லாம நம்பளால இந்த மனித உடல்கள மட்டுமே வச்சு நம்பளால இந்த உலகத்த லைட் அப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா முடியும். ஒரு நிலப்பரப்புல அத்தன மக்களுமே சந்தோஷமா வாழுறாங்க, மகிழ்ச்சியா வாழுறாங்கன்னா, எல்லாருமே தங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல வாழுறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த நிலப்பரப்பே வந்து நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட இருக்கும். மனிதர்கள் டவர் மாரி, மனிதர்களால உலகத்த வந்து லைட் அப் பண்ண முடியும். இந்த களி முற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு காரணமே, மக்கள் தொகை பெருக்கம் இந்த அளவுக்கு போணும். இந்த அளவுக்கு ஜெனடிக் அப்டேட் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து பிறக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தானே தவிர, இத்தன பெரிய கொடுமைகள்லாம் நடக்கணும்னா, அத வேடிக்கை பார்க்கணும்ன்றதுக்காக கிடையாது.